கர்த்தாவே. அப்பா முன்பிருந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் அப்பா. மகா இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்ன மகிமை எங்களை மூடி மறைத்து எங்களை காத்து வருகிறது. அப்பா உமக்கு சோத்திரம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தும் எவ்வளோ அழிவுகள், நாசமோச விக்கினங்கள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள், நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். ஆனாலும் தேவனுடைய கிருபைகளை விட்டு விலகாமுடைய காரணமுடைய பிரசன்ன மகிமைகளை மூடி இருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் ஆண்டவரே, இருக்கிற காலங்களில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரே தேவன் கிருபை பாராட்டுகிறீங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே இவ்வளவு காரியங்கள் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கிறது போல இருக்கிற ஜனங்களுக்காகவும் இது ஆண்டவரே ஹல்லேலூயா புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆமாண்டவரே நாங்கள் செபிக்க முடியாது. ஆமாண்டவரே தேவன் ஆண்டவரே எங்களை எதுக்காக ஜீவனோடு வைத்திருக்க, எதுக்கு பலனோடு வைத்திருக்க, எதுக்காக நம்மளா ஆண்டவரே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவரை இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எங்களை காத்து வருகிறார். அதை போல எங்களை சுற்றி இருக்க ஜனங்களையும், உறவுகளை, அன்பர்களையும், நண்பர்களையும், கூட பிறந்த சகோதரி இனபந்தங்களையும் எல்லாருடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாருடைய இரத்த கொட்டுகளை முடிவெடுத்து விடுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆகிய தான் ஆண்டவரே அப்பா, தேசத்தின் மீது மனம் இறங்க வேண்டும். தேசத்தை நீர் அழித்து விடாதபடியாய் ஆண்டவரே, குமாரன் கோபம் கொள்ளுமான வழியிலே நாங்கள் அழிந்து விடாமலும் இருக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டி இந்த கிருபையை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆகிய தான் தேவன் அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தேசத்தின் திறப்பின் வாசலில் இருக்க சுவரை அடைக்க ஒரு மனுஷியை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று நாங்கள் ஆய்த்திருப்பா. இதோ குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்த பரலோக வாசல் ஜெபவோட ஐக்கியத்தை நினைக்கிறோம். கேட்ட ஹெவன்ஸை நினைத்து பார்க்கிறோம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்று இருக்க முடியுது நான் தெரிந்து பரிசுப்படுத்தினேன் சொன்னப்பா. என் கண்களும் எதுவும் என்னாலும் இங்கே இருக்கும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்து கவனிக்குளமாக இருக்கும். ஆகையால் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்பொழுது பள்ளத்தில் இருக்கிற நான் கேட்டவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பினான். அல்லேலூயா. ஆகிய தான் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறோம், உபத்திரம் உண்டு, திடங்குளம் உலகத்தை ஜீத்தன் முடிவது உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். வாக்கு மாறாத எங்களோட கூட இருக்கிறது போல எங்களை சுற்றி இருக்க ஜனங்களும் உறவு நண்பர்களும் எல்லாருமே உங்களுடைய ஆளுகை அப்பா இருந்து கொண்டிருக்க அப்படின்னாலும், உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்திருக்க அப்படின்னாலும், உங்களுடைய மகிமைகளை மூடி இருக்க அப்படின்னாலும் முக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா முக்கு சோத்திரம். அத்து மீறி போகிறவர்களுக்கு தான் அழிவு நாசமோச விக்கிரங்கள் கறந்து, ஆனால் கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கி இருப்பவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய திட்டத்துக்கு, கர்த்தருடைய நோக்கத்துக்கு, ஏக்கத்துக்கு, சித்தத்துக்கு ஆண்டவரை காத்திருக்கிறவர்களுக்கு ஜீவனும் பலனும் அரணும் கோட்டை தஞ்சம் அடைக்கலமா இருக்கிறது எண்ணி துதிக்கிறோம்ப்பா. ஆகியதான் ஆண்டவரே தேசத்துங்களில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்துடைய சட்டத்திட்டங்கள்லாம் மாறட்டும். ஜனங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், ஓப்பனர் குர்சை நடக்கட்டும், ஜீவனுள்ள தேவனை கண்டாராதிக்கட்டும், முழங்கால் யாவும் அடங்கட்டும், நாவுகள் யாவும் அறிக்கப்படட்டும். இயேசுவே தெய்வம் என்று சொல்லட்டும் அப்பா. ஏனென்றால் இயேசுவை இல்லாமல் ரட்சிப்பில்லை, ரட்சிப்பில்லாமல் மீட்பில்லை, மீட்பில்லாமல் ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே நித்தியம் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கிறோம் ஆண்டவரே. ஆகதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்தது பிதாவாகி தேவன் இவ்வளவாய் அன்பு வைத்தது நிமித்தம். அல்லேலூயா. சொந்த குமாரன் என்று பாராமணி எங்களுக்கு தந்தீரப்பா, மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே உங்களுடைய விலையேறப்பட்டதால் ஆண்டவரே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் மக்கள் சுதந்திரம் ஆண்டவரே. ஆகதான் கல்வாரி சிலை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டது, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக மறித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்திருந்து இது வலது பரிசு வீட்டிலிருந்து பரிதி பேசுகிறவரே மக்கள் சுதந்திரம். ஆகையால் ஆண்டவரே தேசங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. ஏனால் எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறது, எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறது நினைக்கிறோம் அப்பா. ஆகதான் ஆண்டவரே தேசத்தில் உள்ள காரில் விலகட்டும், பாவங்கள் ஒழியட்டும், சாபங்கள் நீங்கட்டும், ரோகங்கள் மாறட்டும், அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதல் விலை கொடுட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்குறோம்ப்பா. தேசங்களை சுற்றி, ஏரியை சுற்றி, இடத்தை சுற்றி எங்கள் நிலைக்காலம் எங்கள் மீது உடைய ரத்தத்தை பூசுகிறோம் அப்பா. இதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜீத்தார்கள் என்றிருக்கப்பா. எங்களையும் சாட்சியாக வைத்திருக்கிறீர். ஏன்னா இந்த தேசத்தை நாங்கள் வாழ்ந்திருக்கும் போது, எல்லா தேசங்களையும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது, இந்த தேசத்தை நினைத்து பார்க்கும் போது நன்றியோடு சோதரிக்கிறோம்ப்பா. ஏனால் அம்மாண்டவர் எல்லா தேசங்களையும் அழிவுகளும் நாசமோசம் இக்கணங்களும் யுத்த செய்திகளும் மரண ஓலங்களும் இயற்கையின் சீற்றமும் பூமி எதிர்ச்சி நினைக்கும் சுறாவளி காட்டு ஜலப்பிரளயம் தீக்கிற தீவிரவாதிகளால் கொள்ளை நோயில வாரி கொள்ளப்படுகிறாள்ப்பா. இந்த தேசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் போது ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட தேசம் அப்பா. ஒரு காற்றுக்கும் அசைக்கும் ஜலப்பிரளயத்துக்கும் நிலை நிற்க முடியாத பூமி ஆண்டவரே. இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து வேண்டியெடுத்து ரத்தக்கொண்டடைய முடிவு இந்த தேசத்தை உயர்த்தி மகிழ்ந்து இருக்கிறது. இதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா.
உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய கிருபையின்படியே, உம்முடைய இரக்கத்தின்படியே அப்பா ஆமாண்டவரே எங்களை தாங்குகிறீர், தப்பிக்கிறீர், ஏந்துகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகல்தான் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு ஆமாண்டவரே கைவிடாமல் காக்கிறார். கர்த்தர் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறார். கர்த்தர் ஓ என்றால் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே எல்லாம் ஆமாண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்களுக்கு ஆமாண்டவரே தேசத்தை சுதந்திரமாக தருவார். அல்லேலூயா. ஆமாண்டவரே கர்த்தர் நாங்கள் கட்டப்படாத வீடுகளில் குடியிருக்க பண்ணுவார். நாட்டப்படாத கனிகளை புசிக்க கிருபை தருவார் என்று நாங்கள் ஆமாண்டவரை நினைத்து நன்றியோடு சொல்கிறீங்க. ஏன்னா இந்த காலங்களில் நடப்பதும் நிற்பதும் காரியங்கள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்ப்பதும் எல்லாம் உடைய கிருபையாண்டவரே. ஏன்னா ஜீவனோடு இருப்பது உச்சந்த உள்ளங்களவரையும் அப்பா எங்களை நாடினவனுடைய ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்கிறான். முதிர் வயதில் எங்களை தள்ளிவிடாலும் நரை மயிர் ஆகுவரையும் எங்களை கைவிடாமல் எங்களை இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். எவ்வளவு பெரிய கிருபை பாக்கிய ஸ்லாக்கியப்பட்ட ஜனங்களாக இருக்கிற ஆண்டவரே. ஆமாண்டவரே ஆகல்தான் இடத்தில் வரும்போதெல்லாம் அப்பா வேதனை உண்டாக்க வழிகள் உண்டோ நினைக்க எங்கள் சிந்தனைகளை செயலையை நடைய பார்வையை பேச்சை காத்துக்கொள்ளுங்க. பிரியமானது செய்ய கற்றுத்தாருங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்த சத்தியம் அறிவு சத்தியம் விடுதலை சொன்னப்பா. ஆகல்தான் சத்தியத்தை போதிக்கிற ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்குள் ஜீவன் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. ஆமாண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தேசங்களில் ஆண்டவரே 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 நடக்கிற ஊழியர்கள் எல்லாம் என்னை துதிக்கிறோம். எங்கும் நடக்கிற ஊழியர்களுக்காக சொல்கிறோம். ஆங்காங்க நடக்கிற ஊழியர்களுக்காக சொல்கிறோம். மேலை நாடு, மலைநாடு, வடநாடு, கிராமங்கள், பெரியமத்தில், சிறியமத்தில், அனாத பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல், ஜெயிலில், விதையில் நடக்கிற ஊழியர்கள் எல்லாம் என்னை துதிக்கிறோம். ஊழியத்தின் பாதை நெருக்களுக்காக சொல்கிறோம். ஊழியக்கார குடும்பங்களை ஊழியத்தை இணைந்து செயல்பட ஒவ்வொருவருடைய நாமத்தினால் ஆசரிக்கிறோம். அல்லாமல் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசிக்கப்படும். அதனுடன் முடிவு சொல்லக்கூடிய திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் செல்ல முடியாத காட்டுவாசி, நாட்டுவாசி, வீட்டுவாசி, ஆதிவாசி, கிராமவாசி, புறவாசி மத்தியிலே இந்த ஊழியர்கள் நடக்கிறது எப்படி 24 மணி நேரம் சேனல் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இதில் ரேடியோ மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் மூலம், யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மூலம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம், மைக்ரோசாஃப்ட் மூலம், ஜூம் மீட்டிங் மூலம் நடக்கிற ஊழியர்கள் எல்லாம் உளுத்தின் பாதிலே தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், தேவதாசிகள் செய்தி கொடுக்கிற இந்த செய்திகளை கேட்கிறவர், ரட்சிக்கப்படுகிறார், மீட்கப்படுகிறார், விடுதலையாகிறார், சுகபெறார், பலன் கொள்கிறார், திடம் கொள்கிறார், நம்பிக்கை கொள்கிறார். அவர்களுக்குள்ள மனமற்ற பரிமாற்ற எழுப்புதல் நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாகி இருக்கிறதப்பா. தேவரையும் செய்ய நினைத்து கொண்டு தடைப்படாமல் சாடத்தை செயல் மீட்பவர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆகியதான் நண்பரே அப்பா அம்மாண்டு நாங்கள் கண்ட இந்த ரிச்சிப்பின் சந்தோஷம் எங்களை சுற்றி இருக்க ஜனம் உறவு நண்பர்களையும் கூட என்ன ரிச்சிப்புகளும் நடத்த முடியாது ஆண்டவரே. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. தேவனே எங்களை முன்கருத்தது போல எங்களை சுற்றி இருக்க ஜனங்களையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர், தெரிந்திருக்கிறீர். அவர்களையும் ஆண்டவரே அப்பா பெயர் சொல்லி அழைத்து அவர்களையும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள ஜீவனுள்ள தேவனை கண்டாராதிக்க முழங்களை ஆகும் முடங்க நாவலே அறிக்கப்பட்ட கிருபையை தாருமப்பா. கிருபையை தாருங்கப்பா, கிருபையை தாருங்கப்பா. உங்களுடைய இரக்கத்தை முடிசூட்டுங்கப்பா. நன்மை நான் திருப்தியாக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையெடுத்து ரத்து கொள்ளுகளை முடிவுறுத்துக்கணுங்கப்பா. அவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அன்பில வளர, தேவனுடைய கிருபையில ஆண்டவரே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ ஆமாண்டவரே அம்மாண்டவரே உமக்கு சோதர உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி பாசைகளையும் நினைக்கிறோமப்பா. எல்லாருக்காக ரத்தம் இவ்வளவா என்று கூறுங்கப்பா. ஆகியால் தான் தேவைகளோடு, பாரங்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு, நெருக்கத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடும், ஆமணத்தோடு, கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு ஜீவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, வியாதி, மரணப்படுக்க என்று சிக்கி தவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. சம்பளம் கிடைக்கவில்லை, சம்பளம் உயர்வில்லை, ப்ரமோஷன் இல்லை, விடுமாறுக்கு விடுமில்லை, எங்க போவோம், என்ன பண்ணுவோம், எப்படியாக ஏதுவாக என்று ஏங்கி தவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எந்தெந்த நிலைமையில் இருக்கிறார் ஒவ்வொரு நிலைமையிலும் அறிந்த புரிந்த தேவனே உண்மை இல்லாமல் யார் உதவி செய்ய முன் வர முடிய மாண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, ஏனென்றால் எங்கள் நாவில் சொல்புறாதற்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஒரே தேவன் நீர் ஒருவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோமப்பா. எல்லாருடையும் ஆண்டவரே ஆமாண்டவரே சோதனைக்கு, வேதனைக்கு, நிந்திக்கு, அவமான கஷ்டத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த காலங்களில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்களை நினைக்கிற ஆண்டவரே. சுகத்தை பலத்தை விரும்புகிற தேவனே அப்பா அப்படி தழும்புகளால் நாங்கள் குணமாயிருக்கிறோமே அப்பா. அந்த கல்வாரி சிறுவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எத்தனை பேர்கள் ஆண்டவரே அப்பா வியாதி மரணப்படுகிறார்கள் கண்ணோக்கி பாரு. தாவீதின் குமாரனை இறங்கமப்பா. சிறைப்பட்டவர்களை நினைக்கிறோமப்பா. காரணமில்லாமல் சிறைப்பட்டு போய் கிடக்கிறாப்பா. அப்பா அவர்களுக்காக நாங்கள் அப்பா சிறையிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் ஆண்டவர்.
ஆண்டவரே. ஆமாண்டவரே, அல்லேலூயா. பேதுரு சிறைப்பட்ட போது அல்லேலூயா அப்பா ஆமாண்டவரே சபையார் கூடி ஆண்டவரை ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. சபையார் ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படியாக நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறைப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறைப்பட்டவர்களை மீட்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி ஆண்டவரே அந்த தூதரை அங்க அனுப்பி ஆண்டவரே பேதுருவை தட்டி எழுப்பி விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அம்மாண்டவரே ஊக்கமான ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெருக்கமான பதில் தருகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஏக சிந்தையோடு ஏக மனதோடு ஒருமனப்பட்ட ஆவியில தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது அவைகளை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிகிறோம் அப்பா. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே பிள்ளை பேர் பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகப்பிரசவத்திற்காக காத்திருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே கடனா ஈர்ப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே உமக்கு சோத்திரம். எந்தெந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே ஆமாண்டவரே ஒவ்வொரு நிலைமையிலையும் அறிகிறோம் அப்பா நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. ஏன்னா இதனூடா எங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே அப்பா. ஆமாண்டவரே இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எல்லாம் உடைய கிருபையே. ஆகல்தான் நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே எல்லா ஜாதி பாசங்களுக்காகவும் எல்லாமாகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏன்னா விலையேறு பெற்ற ஆத்மா ஆண்டவரே. இந்த ஆத்மாவுக்காக உங்களுடைய ஜீவனையே தந்தீர் ஆண்டவரே. ஜாதி மதம் பேதம் என்று ரத்த சிந்திருக்கீங்க. இவ்வளவா அன்பு கூர்ந்தீங்கப்பா. ஆக உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. தாவீதின் குமாரனே இறங்கும் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே ஆமாண்டவரே தேசங்களிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து கடந்து போக சைக்கிள்ல கார்ல பஸ்ல ட்ரெயின்ல கப்பல்ல பிளேன்ல எல்லாரும் எடுத்துக்கொண்டு முடிவதுப்பா. போகிலும் வருகிலும் பிரசன்ன மகிமை முடிட்ட கிருபை சுதுகிறப்பா. ஆமாண்டவரே அப்பா திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொன்னவர் நீர் ஒருவன்ப்பா. நான் உங்களை பலப்படுத்தின உங்களுக்கு சகாபனைய நீதின் வழக்கத்தில் உங்களை தாங்குவேன் தப்பிப்பேன் ஏந்துவேன் சொன்னவரப்பா. நான் உங்களை விட்டு விலகுதல் உங்களை கைவிடுதலே உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாக்கியாதே போகும் என்று சொன்னவர் நீர் ஒருவன்ப்பா. ஆகையால் ஆண்டவரே அப்பா அப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தாவீதின் குமாரனே இறங்கும் அப்பா. ஆமாண்டவரே அப்பா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அது பெரிதாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும் என்று எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக ஆண்டவரே நான் அம்மாண்டவரே உங்களுக்கு ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் சொன்னவர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகதான் இதோ நான் உடன்படிக்கை பண்ணினேன். பூமி எங்கு எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகதான் யாத்திராகம் ஆண்டவரே 34:10 இந்த வார்த்தையை சொன்னீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்றால் நீர் வாக்கு மாறாத வார்த்தையில உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்கள் மாறாது ஆண்டவரே. வானமும் பூமியை அழிந்து போகாத வார்த்தையில ஒரு உறுப்பாகிரம் அழிவதில்லை என்று சொன்னவர். நேற்றும் இன்றும் மாறா இருக்கிறவராய் இருக்கிற இல்லாதவரை இருக்கலை போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இதுவரையில எங்களுடைய சுயபத்தில ஞானத்தில பலத்திலே ஓடிவிருந்தோம் எங்களை மணியை ஆண்டவரே. இனி எங்களுடைய சித்தம் திட்டம் நோக்கம் ஏக்கமெல்லாம் உமதாகட்டும். உம்முடைய சித்தம் போல உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில எதுவும் நேரிடாதபடியாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என்னேசுவே எங்கள் இயேசுவே என்னால் வரை சுமந்தவரே நன்றி 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 நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றும் இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே.
ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல் இல்ல. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இந்நாள் வரை சுமந்தவரே. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கருவோல சுமந்தீரே. நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றும் இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல உம்மை போல் இல்ல. இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. ஆமென். glory 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 glory. ஆமென் ஆண்டவரே. ஆகையால் அன்றன்றைக்கான எங்கள் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல இயேசுவே ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இதுவரையில் நடத்தினீரே. நன்றி நன்றி நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் எங்களை அழைத்ததும் அதிசயமே. நாங்கள் இதற்கான பாத்திரர் அல்ல இயேசுவே, உங்க கிருபையே வேறொன்றும் இல்ல. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இந்நாள் வரை சுமந்தவரே. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இதயத்தில் எங்கள் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. ஆமென். கருபோல காத்தீரே. நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி. எங்களை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இந்நாள் வரை சுமந்தவரே. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, ஒரு கருவோல காத்தீரே. நன்றி. நாங்களும் எங்கள் வீடும் எங்கள் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமாண்டவரே, நீர் விரும்புவதெல்லாம் அப்பா உதடுகளே ஆகிய உதடின் கனிகளே ஆகிய சோத்திர பலியை விரும்புகிறேன். நன்றி என்ற உள்ளம் உங்களுக்கு தேவையாண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவரீர் செய்த சகல உபகாரங்களையும் கிருபைகளையும் மறவாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் முடிவில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அல்ல எங்கள் மரணத்தின் முடிவில் பிறகு நாங்கள் எங்கே இருப்போம் என்பதை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறப்பா. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் எங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மரித்தாலும் அப்பா நாங்கள் மீண்டும் ஜீவனோடு இருப்போம் ஆண்டவரே. உலகத்தார் எல்லாம் பார்க்கிறார்கள், நீங்கள் மரித்தால் ஆண்டவரே, ஆமாண்டவரே, மீண்டும் உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஆமாண்டவரே, இப்படியாக பிறப்பீர்கள், அப்படியாக பிறப்பீர்கள், இப்படியாக ஆவீர்கள், அப்படியாக ஆவீர்கள் என்றெல்லாம் உலகம் பேசுகிறது ஆண்டவரே. ஆனால் நாங்களோ ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை குறித்து முன்னிட்டு ஆண்டவரே பேசுகிறோம். அப்பா, நாங்கள் மரித்தாலும் அப்பா உயிரோடு இருப்போம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்பு எப்படி மரித்து உயிர்த்தாரோ அப்படியே நாங்களும் மரித்து உயிர்ப்போம் ஆண்டவரே. நாங்களும் பரலோகத்தில் இருப்போம். நாங்களும் நித்திய ஜீவனை கண்டிருப்போம். ஏனென்றால் கர்த்தரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். கர்த்தரை ஆண்டவரே ஆமாண்டவரே விசுவாசித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல
அப்பா அந்த ரட்சிப்பு எதற்காக? அந்த நித்தியத்திற்காக. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்காக. அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே அந்த ஜீவனை நாங்கள் ஆண்டவரே ஆமாண்டவரே எப்படியெல்லாம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே ஏன் தேவன் எங்களோடு நித்திய ஜீவனை குறித்து பேசினார் என்பதை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா அப்பா நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. ஆமாண்டவரே எடுத்துக்கொள்வோம். யோவான் ஆண்டவரே 3:16 எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யோவானிலே கையை வைத்துக் கொள்ளுங்க. ஆமாண்டவரே அந்த யோவானை விட்டு மாறி போவாதீங்க, தடவி கொண்டு இருக்காதீங்க. யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா 3:16. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். படிங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, பிதாவான தேவன். அல்லேலூயா. ஆமாண்டவரே அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆமாண்டவரே எவ்வளவு விலையேறு பெற்றது என்று எண்ணி தன் சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே அந்த வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை நம்மளோடு வாழ்ந்தது. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் அநேக ரகசியங்களை கர்த்தருடைய நம்முடைய சித்தங்களை திட்டங்களை வெளிப்படுத்தி அதை மகிமைப்படுத்தினது என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகல்தான் தேவன் நம்மளோடு அப்பா விரும்புகிற காரியம் என்ன? அல்லேலூயா. ஆமாண்டவரே பார்ப்போம். அல்லேலூயா யோவான் 5:24 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. ஏனென்றால் யோவான் 5:24 வாசிக்கும் பொழுது அல்லேலூயா என் வசனத்தை கேட்டு ஆமாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் ஆமாண்டவரே அல்லேலூயா ஆமாண்டவரே அல்லேலூயா ஆமாண்டே அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர். அனுப்பினவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆதியிலே அந்த வார்த்தையா இருந்தவர். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தவர். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தவர். அந்த வார்த்தை மாம்சமாகினது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கத்தான் தேவன் நம்மளை வலியுறுத்துகிறார். தேவ பிள்ளைகளே அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேவன் கொடுக்கிற இந்த கிருபையின் நேரம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஆமாண்டவர் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அந்த ஜீவன் ஆண்டவரே எவ்வளவு கிருபையாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுக்கு அல்லேலூயா மரணத்துக்கு ஏதுவானதல்ல, நித்தியத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவமுக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரே ஆமாண்டவரே அந்த நித்திய ஜீவனைக்கா ஆமாண்டவரே அறிவோம் என்று நாங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. யோவான் ஆண்டவரே 13:12 ஆமாண்டவரே 50 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. யோவான் 12:50. அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவோம். ஆகையால் நாம் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அல்லேலூயா. பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த வார்த்தையை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய கட்டளைகளை ஆண்டவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிகிறார் அவர். அல்லேலூயா. ஆகையால் தான் நான் பேசுகிறவரை என் பிதா எனக்கு சொன்னபடி உங்களோடு பேசுகிறேன். தேவன் எங்களோடு ஏனால் அந்த இடத்துல ஜனங்கள் இடத்துல தேவன் பேசும்போது அங்கு சிலர் சரிசெய்ய பதிசெய்யர் இவர்கள் எப்பொழுதுமே அவன் தேவனுக்கு எதிரான எண்ணங்களை தேவனுக்கு அவிவிசுவாசங்கள் தேவனுக்கு முன்பாக அவிவிசுவாச வார்த்தைகளையும் அவர்களுக்கு அநேக ஆண்டவரே கேள்விகள் ஏற்பட்டதினால் ஆண்டவரே அவரை சோதித்துக் கொண்டே இருக்கிறார். தேவனிடத்தில் தேவன் பிதாவினிடத்தில் வந்தார் என்பதை அறிந்தும் ஆண்டவரே அவரை சோதனைக்கு
வெளிப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் எதையும் சுயமாக பேசவில்லையே, அல்லேலூயா, ஏனால் அவருடைய கட்டளைகளில் நித்திய ஜீவனாய் இருக்குது என்று நான் அறிந்தேன். ஆகையால் நான் உங்களுக்கு பேசுகிறவர்களை என் பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன், என்னுடைய சுயமா எதையும் பேசவில்லை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, எவ்வளவு ஆண்டவரே தேவன் பிதா நம்மையில அன்பு வைத்தாரோ அந்த அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவர் எந்த அளவுக்கு பிதாவினிடத்தில் அன்பு வைத்தார், இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு சாட்சியா இருக்கிறது போல நாமளும் அவருக்கு சாட்சியா இருக்க நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தங்களை, தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய இயக்கங்களை, தேவனுடைய வாரங்களை நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்தவர்களாய் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் ஆண்டவரே யோவான் ஆண்டவரே 6:40 வாசிப்போம். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஏனென்றால் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகு பாருங்க. ஏன்னா அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவரை ஆமாண்டவரே அவரிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். ஆமாண்டவரே யார் விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி அவர்களை நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன். ஏன்னா இது பிதாவுடைய சித்தமா இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுகிறார். ஏனால் அவர் இருந்த காலத்திலே அல்லேலூயா தேவனுடைய வார்த்தைகளை அளவில்லாமல் பொழிந்தார். ஆனால் இந்த புக்கு இடம் கொள்ளாமல் போகும். நம்மளை இது இதையே நாமல் வாய்த்து முடிக்காமல் இருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா. இதை கம்ப்ளீட்டாக வேதத்தினுடைய அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கக்கூடிய இந்த வேதத்தை கம்ப்ளீட்டாக நாங்கள் படித்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருக்க புதிய புதிய வெளிப்பாடுகள், புதிய புதிய கிருபைகள். ஏன்னா அந்தந்த காலத்திற்கு, நேரத்திற்கு, சூழ்நிலைக்கு ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சாதகமாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனுள்ளதாய் இருக்கும். அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகல்தான் அல்லேலூயா, அல்லேலூயா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஜீவன் அடைவார்கள் என்றும் அவர்களை கடைசி நாட்கள் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே தேவன் தான் சொல்லுகிறார் பாருங்க. அல்லேலூயா. அதே தேவன் சொல்லுகிறார். யோவான் 7:36 என்ன சொல்லுங்க பாருங்க. 7:38 அல்லேலூயா. 38 அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. இப்போதான் நான் பார்த்தோம். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஆமாண்டவரே ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாயிருக்காது என்ற சமரிய ஸ்திரீயோட நான் இன்னாரிடத்திலிருந்து நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று நீ அறிந்தால் நீயே எனக்கு தாகத்துக்கு தாய் என்று கேட்டிருப்பாய் என்று அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவரிடத்தில் நமக்கு புறப்படுகிறபடினால் தேவனை விசுவாசிக்கிறவனை எவனோ அவர்கள் உள்ளத்தின் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படி என்றால் என்ன? ஜீவ உள்ள வார்த்தை வசனம். ஆமாண்டவரே வாக்குத்தத்தங்கள். தேவன் நமக்கு யாவை செய்து முடித்து வைத்த எல்லா அம்மாண்டவரே வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே அப்பா நமக்கு சோத்திரம். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்கும் போது நமக்கு ஜீவனும் வெள்ளனும் அரணும் கோட்டையும் தஞ்சமும் அடைக்கிறோம் என்பார் ஆபத்துகளை அனுகூலமாக இருக்கிறதை நாங்கள் உணர முடியும். ஏன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தை நித்தியத்துக்கு நேராக நம்மளை நடத்தும். அல்லேலூயா. அகல்தான் தேவனுடைய வார்த்தைகளை தியானிகள், தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, தேவனுடைய வார்த்தைகளை அல்ல தட்டாதீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை பாருங்க, ஆமாண்டவரே அன்னம் என்ற ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவை என்ன செய்யுமா? ஆமாண்டவரே நீங்க பால்ல தண்ணீரை கலந்து வைத்தாலும் சரி அது பாலை மாட்டு குடித்து விட்டு தண்ணீரை விட்டு விடுமா? அப்படிதான் நீங்கள் அநேக செய்திகளை கேட்கலாம், அநேகருடைய தேவ வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கலாம். ஆமாண்டவரே ஆனால் ஆண்டவரே அதிலே ஆண்டவரே நல்ல வார்த்தைகள், தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஜீவிக்க பழக கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர்களுடைய பேக்ரவுண்டையோ அவருடைய சிந்தனைகளோ அவருடைய பாவனைகளை நாம் ஆண்டவரை எடை போட்டுக் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமாண்டவரே அல்லேலூயா. அவர்களை பற்றி குறை சொல்வதற்காக நாம் ஆண்டவரை நம்மளை அழைக்கவில்லை. தேவன் ஆண்டவரே நலமானதை எடுத்துக்கொண்டது. ஆண்டவரே அல்லேலூயா. அதை வேண்டாததை நாங்கள் விட்டு அவர்களை குறித்து விமர்சிப்பதோ, அவர்களை குறித்து குற்றம் பேசுவதோ, அவர்களை குறை பேசுவதோ, அதனால் நாம் வியாதி மரணப்படுக்கையிலே போய்விடுவோம்.
போய்விடும். அதனால் நாம் ஆண்டவரை சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். ஆகையால் தான் ஆண்டவரே, நீ நியாயத்திற்கு நீ யார்? ஆமாண்டவரே, நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உனக்கு பதில் செய்கிறேன், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் உனக்கு வேறு என்ன உனக்கு சிந்தையில ஓடுகிறது? அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய, என்னுடைய வசனமே உனக்கு ஆமாண்டவரே ஜீவனா இருக்கு, என் வசனமே உனக்கு பாதையா இருக்கு, என் வசனமே உனக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே, நம்மளோடு இடைப்படுகிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக உங்கள் கிரியைகளை நடப்பீங்கள், உங்கள் எண்ணங்களை சிறுபடுத்துங்கள், உங்களுடைய சிந்தைகளை செயல் ஆண்டவரே, உங்கள் எண்ணங்களை ஆண்டவரே மறுரூபப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்கள், ஆண்டவரே என்னை ஆண்டவரை குணமாக்கும், என் சிந்தனை குணமாக்கும், என் செயலை குணமாக்கும், என் நடையை குணமாக்கும், என் பார்வையை குணமாக்கும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, என ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாருங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் ஒன்றோ விலகி நிற்க எங்களுக்கு உதவி செய்தல். அல்லேலூயா. ஏதோ ஆமாண்டவரே, அப்பா ஆமாண்டவரே, 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, 2 ஆயக்காரர்கள் ஆண்டவரே அங்கு போனாரா? ஆமாண்டவரே, ஒருவன் எப்படி ஜெபித்தான், இன்னொருவன் எப்படி ஜெபித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் ஆமாண்டவரே, எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறோம்? ஆண்டவரே தன்னை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்பா என்னை எடுத்து பயன்படு, நான் இந்த உலகத்தில் ஒளியாக உப்பாக மலைமேலுள்ள பட்டணமாக மாற எனக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய நறுமணத்தை விசுசிங்க. உமது இயல்பினால் வல்லமினால் என்னை கிடைக்கட்டுங்க. எங்களை கண்டது நல்லது, எங்களோடு பழகினால நாங்கள் பிறந்தது நல்லது என்று சொல்ல உம்முடைய வல்லமை எங்களிலிருந்து புறப்பட மாட்டலாம். ஆசீர்வதிக்க ஆமாண்டவரை, விடுவிக்க கொடுக்க ஆமாண்டவரை, கிருபையாய் பெற்றதை கிருபையை கொடுக்க, இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க எங்களுக்கு கிருபை தர, எங்களிலே மகிழ்ந்து களி கூறுங்க என்று சொல்ல வேண்டும். ஆகையால் ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், ஆமாண்டவரே, யோவான் 14 ஆமாண்டவரே, யோவான் 4:14 என்ன சொல்லுகிறார் பாருங்க. அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாக இருக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. ஆண்டவரே, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவன காலமா இருக்கு. என்னத்தை சொல்லுகிறார்? நான் கொடுக்கிற இந்த வார்த்தை, நான் கொடுக்கிற இந்த வசனம், நான் கொடுக்கிற இந்த ஆமாண்டவரே, உங்களுக்கு உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையின்படியே நீங்கள் கேட்கிறவர்களாய், ஆண்டவரே உணர்வுகளாய், நடக்கிறவர்களாய், நீங்கள் சிந்திக்கிறவர்களாய், செயல்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவரே, இது உங்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே துக்கத்தையோ வேதனையோ நிந்தையோ அவமானத்தையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ உண்டாக்காது. அல்லேலூயா. ஏன்னா பலன் கொடு இவைகள் எல்லாம் ஆண்டவர் உலகத்தில் உண்டானவை, ஆனால் இந்த வார்த்தையோ எங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளை. ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் திருவிருந்த ஆராதனையில ஏன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கலந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு வாரம் நம்ம ஏன் கலந்து கொள்கிறோம்? அல்லேலூயா. ஏனோ தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். ஏன்னா என் மாமிசத்தை புசிது என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களை கடைசி நாட்களில் எழுப்புவேன். ஆகையால் அந்த யோவான் 6 ஆமாண்டவரே, அல்லேலூயா 54 சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. சூத்திரம் படிப்போம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, அல்லேலூயா, சூத்திரம். அல்லேலூயா, 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 சூத்திரம்.